திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய பங்குனி மாதம் சிம்ம ராசி சிம்ம லக்ன நண்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்த பார்க்க போறோம். பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம். நெகட்டிவ் ஏதாவது இருக்கு அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவா மாத்திக்கிறது, அதுக்குண்டான வழிபாட்டு முறைகள் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துடுவோம். முதல்ல இந்த மாத துவக்கத்துல சிம்ம ராசிக்கு என்ன கிரக அமைப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா, ராசிக்கு 2ஆம் இடமான தனம் வாக்கு குடும்பம் அப்படிங்கிற ஸ்தானத்துல கேது பகவானும், ராசிக்கு 6ஆம் இடமான ருணரோக சத்ருஸ்தானத்துல செவ்வாய் பகவானும், ராசிக்கு 7ஆம் இடமான கலஸ்திரஸ்தானத்துல சுக்கிரன் சனி இணைவு, ராசிக்கு 8ஆம் இடத்துல சூரியன் ராகு புதன் இணைவு, ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்துல குரு பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான சூழல தான் இந்த மாதமானது பிறக்குது. மேலும் இந்த மாதத்துல என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா, முதல்ல செவ்வாய் பங்குனி மாதம் 2ஆம் தேதி 15/3/2024 அன்னைக்கு செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்க ராசிக்கு 6ஆம் இடமான மகர ராசியிலிருந்து 7ஆம் இடமான கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறார். இரண்டாவதா பங்குனி மாதம் 12ஆம் தேதி 23/3/2024 அன்னைக்கு புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்க ராசிக்கு அஷ்டமஸ்தானத்திலிருந்து உங்க ராசிக்கு பாகியஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை. மூன்றாவதா அந்த புதன் பகவான் உங்க ராசிக்கு 8ஆம் இடமான மீன ராசியிலிருந்து மேஷ ராசிக்கு பயிற்சி ஆகிறார். பங்குனி மாதம் 19ஆம் தேதி புதன் வக்ரமாகிறார். பங்குனி மாதம் 19ஆம் தேதி புதன் வக்ரமாகிறார். மேலும் பங்குனி மாதம் 27ஆம் தேதி புதன் வக்ர பயிற்சி ஆகிறார். அதாவது மேஷ ராசியிலிருந்து மறுபடியும் மீன ராசிக்கே வரக்கூடிய ஒரு சூழல். இந்த மாதிரியான கிரக அமைப்புகள்ல தான் இந்த மாதமானது நகருது. ரொம்ப முக்கியமான ஒரு கிரக அமைப்பு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சுக்கிர பகவான். அதாவது 18 வருடங்களுக்கு ஒரு முறை இந்த கிரக அமைப்பு வரும். எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா, 18 வருஷத்துக்கு ஒருக்கா ராகு அப்படின்னு சொல்லக்கூடிய மீன ராசியில வருவார். அங்க ராகு மீன ராசிக்குள்ள வர்றதுக்கு 18 வருஷம் ஆகும். கூடவே சுக்கிர பகவான் அங்க உச்சம் பெறக்கூடிய கிரகமான சுக்கிர பகவான் அங்க வர்றதுக்கு 1 வருஷ காலம் எடுத்துக்கும். இப்படி ராகுவும் சுக்கிரனும் ஒன்று சேர்ந்து மீன ராசியில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது 18 வருஷத்துக்கு ஒருக்கா நடக்கும். இந்த ராகு சுக்கிரனுக்கு மட்டும் ஏன் இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா, காலபுருஷனுக்கு 12ஆம் இடத்துல உச்சம் பெறக்கூடிய கிரகம் சுக்கிர பகவான். சுக்கிரனுக்கு செத்தவனை புழைக்க வைக்கக்கூடிய சஞ்சீவினி மந்திரம் தெரியும். அவ்வளவு கெட்டிக்காரர், அவ்வளவு மகத்துவம் வாய்ந்த நபர், அவ்வளவு சிவபக்தி உடைய நபர். சோ அப்பேற்பட்ட சுக்கிர பகவான் உச்சம் பெறக்கூடிய காலத்துல கூடவே ராகுவும் இருக்கு. இதனால என்னென்ன மாற்றங்கள் சிம்ம ராசிக்கு நடக்க போகுது அப்படிங்கறது இந்த பதிவுல பார்க்க போறோம். இப்போ ஒவ்வொரு கிரகங்களா நம்ம சொல்லிட்டு வர்றோம். அந்த கிரகங்களுடைய தசாபுத்தி அந்தரம் அல்லது அந்த கிரகங்களுடைய நட்சத்திரங்கள்ல இருந்து ஏதாவது கிரகங்கள் தசாபுத்தி நடத்திட்டு இருந்ததுன்னா கண்டிப்பா இப்ப சொல்லக்கூடிய பலன் எல்லாமே உங்களுக்கு நடக்கும், உறுதியா நடக்கும். இல்ல அந்த தசாபுத்திகளா இல்லாத பட்சத்துல அப்பவும் பலன் நடக்கும், நடக்காம போறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா அந்த பலன் நடக்கக்கூடிய விஷயங்களை உங்களால பெருசா உணர முடியாது. சின்ன சின்ன மாற்றங்கள் நடக்க உள்ளது, பெரிய மாற்றத்தை கொடுத்துறாது. தசாபுத்தியா இருக்கும்போது அது வாழ்க்கையில மறக்க முடியாத மாற்றங்களை கொடுத்துட்டு போகும். அப்படி இந்த மாதம் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் மறக்க முடியாமல் நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போறோம். எதுக்கு இந்த கிரக பயிற்சிகள் எல்லாம் பார்த்தோம்னா, அந்த கிரக பயிற்சிகள் அடிப்படையா வச்சுதான் பலனை பார்க்க போறோம். அதனால முதல்ல இந்த கிரக பயிற்சிகள் தெரியணும். ஸோ இப்போ ஒரு கிரகமா பார்க்கலாம். சார் இது கோச்சார பலன் தானே, பொது பலன் தானே, அது எல்லாத்துக்கும் பொருந்தி வருமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா பொருந்தி வரும், மாற்றம் இல்லை. அடுத்ததா பார்த்துட்டோம்னா, முதல்ல சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்க ராசிக்கு, சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்க ராசிக்கு அதிபதியே அவர் தான். அவர் இந்த மாதம் முழுக்க எங்க போய் இருக்கிறாரு? இந்த மாதம் முழுக்க எங்க போய் இருக்கிறார்? உங்க ராசிக்கு 8ஆம் இடத்துல போய் இருக்கிறார். ராசிக்கு 8ஆம் இடத்துல போய் இருக்கிறார். அப்போ அது நல்ல விஷயமா அப்படின்னு கேட்டுட்டா கண்டிப்பா நல்லது கிடையாதுங்க. ஏன்னா இந்த மாதம் உங்களுக்கு சூரியன் 8ல மறையிறது மட்டும் கிடையாது, உங்களுடைய ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியனுக்கு சூரிய கிரகணம் அப்படிங்கிறது நடக்க போகுது. சூரிய கிரகணமும் சந்திர கிரகணமும் இந்த மாதம் கட்டாயம் உண்டு. அதில் சூரிய கிரகணம் உங்களுடைய ராசி அதிபதி சூரியன், அவர் ராகு கேதுவுடன் ரொம்ப நெருக்கமா இருக்கக்கூடிய அமைப்புல இருக்குது. எல்லா நேரங்களிலும் இந்த சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் வரும். ஆனா
இப்போ உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல அந்த சூரிய கிரகணம் நிகழ்றது அப்படிங்கிறது நன்மையா அப்படின்னு கேட்டா அந்த அளவுக்கு அது நன்மை கிடையாது. நிறைய சிம்ம ராசி சிம்ம லக்ன நண்பர்களை அப்படியே ஒரு உலுக்கிடும். இந்த காலகட்டங்கள்லாம் பார்க்கும்போது அவ்வளவு ஒரு சிரமங்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலையில இந்த காலகட்டம் வந்துடும். ஸோ அப்படி ஒரு சிரமத்தை தவிர்க்கணும் அப்படின்னா முதல்ல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, சிம்பிளா வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கு சென்று சிவனுக்கு 2 நல்லெண்ணெய் தீபம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க. சூரிய கிரகணம் முன்பு 3 நாட்களும், சூரிய கிரகணம் நடந்த பின்பு ஒரு 3 நாட்களும், தொடர்ந்து இந்த சூரிய கிரகணத்தை மொத்தம் 7 நாள், முன்னாடி 3 நாள் பின்னாடி 3 நாள், சூரிய கிரகணத்தன்னைக்கு, அப்போ மொத்தம் 7 நாள் இந்த வழிபாடை செய்யறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமா பார்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. ரொம்ப கவனமா பார்த்துக்கோங்க. அந்த காலகட்டத்தில் இல்லை அப்படின்னா கண்டிப்பா உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நிறைய போராட்டங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் வரும். சப்போஸ் உங்களுடைய சுய ஜாதகத்துல சூரியனுடைய தசாபுத்தி அந்தரங்களோ அல்லது சூரியனுடைய நட்சத்திரத்துல கிருத்திகை உத்திரம் உத்திராளத்துல ஏதாவது கிரகங்களும் தசாபுத்தி நடத்தினாலோ அல்லது ராகுவினுடைய தசாபுத்தி நடந்தாலோ, ராகுவினுடைய நட்சத்திரங்களான திருவாதிரை சுவாதி சதயத்துல ஏதாவது கிரகங்கள் தசாபுத்தி நடத்தினாலும் கண்டிப்பா இது அதிகப்படியான மன அழுத்தத்தையும் பிரச்சனைகளையும் கொடுக்கும். ஸோ அந்த ஒரு முக்கியமான விஷயம், முக்கியமான நிகழ்வு சிம்மராசி சிம்மலக்ன நண்பர்கள் கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். என்னடா எடுத்ததையும் இவர் பயம்படுத்துற மாதிரி பேசுறாரே அப்படின்லாம் நினைக்க வேண்டாம். இது ஒரு எச்சரிக்கைக்கான பதிவு அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கோங்க. அப்போ எதுலாம் நம்ம கவனமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா, முதல்ல தந்தை மகன் உறவு, இரண்டாவதா நல்லா பாருங்க, தந்தை மகன் உறவு, அரசாங்க அரசியல் சம்பந்தப்பட்ட நபர்களுடைய பேச்சுவார்த்தை பழக்க வழக்கம் தொடர்பு, இதுல கவனமா இருக்கணும். அதே போல அரசு அதிகாரிகள் கிட்ட நிதானமா கரெக்டா டீல் பண்றது நல்லது. சரிங்களா? இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு 2 வீலர்ல போறோம் அப்படின்னா ஹெல்மெட் இருக்கா, எல்லா டாக்குமெண்ட்ஸும் கரெக்டா இருக்கா, பேப்பர்ஸ் மற்ற எல்லாமே கரெக்டா இருக்கா அப்படிங்கிறத நம்ம ஒரு தடவை 2 தடவை செக் பண்ணிட்டு போறது நல்லது. ஸோ இந்த மாதிரி அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் சரியா இருந்துக்கோங்க. அதே போல தந்தை மகன் உறவு, முக்கியமா பெண்களுக்கு மாமியார் அல்லது மாமியார்னு சொல்ல முடியாது, மாமனார், டைரக்டாவே மாமனார் மருமகள் உறவு, மாமனார் மருமகன் உறவு, இந்த உறவுகள்ல பிரச்சனைகளும் விரிசல்களும் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம். உடல் ரீதியான தொந்தரவுகள் அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல தலைவலி, முதுகு வலி, மேல் வயிறு சம்பந்தமான தொந்தரவு, கை கால் விரல்கள்ல அடிபடுறது, அது முக்கியமா பெருவிரல்ல. ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழல்கள் இருக்கு. ஸோ இந்த விஷயங்கள்ல கவனமா இருந்தாலே மேக்சிமம் ஒரு 70% நம்ம ரெக்கவராகவே நம்ம பாதுகாப்பாகவே இருக்கும். நல்ல சூடான உணவுகள்லாம் உண்ணணும். உணவு கட்டுப்பாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சரியா இருக்கணும். ஸோ இந்த விஷயங்கள் கவனமா பார்த்துக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது உங்களுக்கு. இரண்டாவதா நம்மளே தேவையில்லாத விஷயங்கள்ல போய் தேடி தேவையில்லாத பம்புகளை வழக்குகளை பிரச்சனைகளையும் சம்பாரிச்சுக்கிறோம் அப்படிங்கிற ஒரு அமைப்பும் இருக்குது இந்த காலகட்டம். இப்போ மேக்சிமம் அன்வான்டா எந்த விஷயமுமே நம்ம செய்யாமல் இருந்தாலே போதுமானது. அதாவது நடைமுறைக்கு ஒத்து வராத எந்த ஒரு விஷயத்திலையும் தலையீடு இல்லாமல் இருந்தாலே போதுமானது முதல்ல. ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி 8க்கு போறாரு, 8க்கு போனது மட்டும் இல்லாம அங்க ராகுவை நோக்கி பயணமும் செய்யறாரு. அப்போ அதுக்கு எல்லாத்துக்கும் காரணகர்த்தா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்தா நம்ம தான். இப்ப நம்ம என்ன பண்ணணும்? அன்வான்டா எந்த விஷயத்துக்குள்ளேயும் இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது. கூடவே நல்லா பார்த்துக்கோங்க, நடைமுறைக்கு சாத்தியப்படாத விஷயங்கள் ஒண்ணு இல்லை, ஒரு 30 நாள்ல ஒரு 15 கிலோ வெயிட் லாஸ் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க. இப்பதான் மனசு ஓகே, நம்மளுக்கு அது சீக்கிரம் வெயிட் லாஸ் ஆனா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி கூட காசையெல்லாம் கட்டி போவோம். காசு போனா கூட பரவாயில்ல, உடம்புல குறைபாடு வந்துடும், உடம்புல பிரச்சனைகள் வந்துடும், ஜீரண உறுப்பே கெட்டு போயிடும். ஸோ அப்போ இந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்குது.
இது அப்நார்மலா 15 நாள்ல ஒரு 30 நாள்ல ஒரு 15 கிலோ குறைக்கிறது அப்படிங்கிறது சாதாரணம். அப்படி பார்த்தா 2 நாளைக்கு 1 கிலோ கம்மியாகவே ஆகாது, வாய்ப்பே இல்லை. இயற்கைக்கு அது சாத்தியப்படாத விஷயம். இந்த அப்நார்மலான விஷயங்களை நம்பி உள்ள போகக்கூடாது அப்படின்னு சொல்றேன். திடீர்னு அதிர்ஷ்டத்தை, திடீர் யோகத்தை நம்பி போகக்கூடாது. ஆனா உங்களுக்கு அது திடீர் அதிர்ஷ்டமோ திடீர் யோகமோ எதிர்பாராத பண வரவோ இந்த காலகட்டம் கிடைக்கும். அதுக்கும் சாத்தியம் இருக்கு. அது எப்பங்கிறதையும் பார்க்க போறோம். சிம்ம ராசிக்கு நீங்க எதுவும் செய்யாமலே உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் எல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே போல அந்த இன்சூரன்ஸ் பணம், பிஎஃப் அமௌண்ட்டு, கிராஜுவிட்டி அமௌண்ட்டு, அது என்ன சொல்றது, பென்ஷன் அமௌண்ட்டு, இதெல்லாம் டிலே ஆகிட்டே இருக்குது. இந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்குதுன்னா அதெல்லாம் அந்த பிரச்சனைகள் இருந்து ஒரு ரிலீஃப் கிடைக்கும். அதுல ஒரு நல்ல மாற்று பாதை தெரியும், ஒரு நம்பிக்கை பிறந்துடும். ஓகே, இந்த மாசத்துக்கு நம்மளுக்கு பணம் கிடைச்சிரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை பிறந்துடும். ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கு. அது என்னங்கிறத பார்ப்போம். முதல்ல சூரியன் இந்த பாவங்கள்ல இந்த ராசிகள் இருக்கிறதுனால இந்த விஷயங்கள் உங்களுக்கு நடக்க போகுது அப்படிங்கிறது சொன்னோம். கூடவே நல்லா புரிஞ்சுக்கோங்க. அடுத்ததா பார்க்கக்கூடிய கிரகம் புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம். உங்க ராசிக்கு 2-11 அதிபதி. உங்க ராசிக்கு 8ஆம் பாவத்தில் நீசமா இருக்கிறாரு. வரக்கூடிய பங்குனி மாதம் 12ஆம் தேதி 23/3/2024 அன்னைக்கு உங்க ராசிக்கு அவர் 9ஆம் பாவத்துக்கு பயிற்சி ஆகிறார். பயிற்சியான கிரகம் பங்குனி 19ஆம் தேதி வரைக்கும் நேர்கதியில. பங்குனி 19ஆம் தேதி புதன் பகவான் வக்ரம் அடைகிறாரு. வக்ரம் அடைஞ்சு பங்குனி 27 இந்த மாத இறுதியில மறுபடியும் உங்க ராசிக்கு 8ஆம் இடமான மீன ராசிக்குள்ளே வர்றாரு. மீனத்துல புதன் நீச்சம். அப்போ பாருங்க, பங்குனி 12ல இருந்து பங்குனி 27 வரைக்கும் புதன் உங்க ராசிக்கு 9ஆம் பாவத்துல இருக்க போறார். 9ஆம் பாவத்துல ஆல்ரெடி குரு அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய பஞ்சமாதிபதி இருக்கார். பாருங்க, புதன் அப்படிங்கிற ஒரு 2-11 அதிபதி, குரு அப்படின்னு சொல்லக்கூடிய இருக்கும் 5-8 அதிபதி. இதுவே 9ஆவது பாவத்துல இணையுது. 2, 5, 8, 11, 9. ஸோ இது எவ்வளவு நல்ல விஷயம் தெரியுங்களா? 2, 5, 11, 9 இது மூணுமே உங்களுக்கு நல்ல வருமானத்தை, வளர்ச்சியை தரக்கூடிய கிரகம் பாவங்கள். சரி, இப்போ இந்த பாவத்துக்கு கூட இந்த அஷ்டமஸ்தானமும் இணையுது. அப்படிங்கும்போது திடீர் அதிர்ஷ்டம், திடீர் வளர்ச்சி அப்படிங்கறத கொடுக்கும். நிறைய பேர்த்துக்கு லாட்டரியில பணம் கிடைக்கிறது, ஷேர் மார்க்கெட்ல நம்ப முடியாத அளவுக்கு ஒரு வருமானம் கிடைக்கிறது. நல்ல கண்ணை மூடி உட்கார்ந்துருப்போம், என்னடா பண்றதுன்னு தெரியாம, வியாபாரமே இல்லாம கையில வருமானமே இல்லாம உட்காந்துருக்கிறமே, என்னடா பண்றது அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம். இந்த காலகட்டம் எங்கேயோ இருந்து எப்பவோ கிடைக்க வேண்டிய ஒரு வருமானம், ஒரு தனவரவு, இல்ல நீங்க வெளியில கொடுத்திருந்த பணம் உங்களுக்கு தேடி வர்றது, வராதுன்னு நினைச்ச பணம் வர்றது. ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு வருமானம் அப்படிங்கிறது கிடைக்கும். பொருளாதார முன்னேற்றத்தை இந்த கிரக சேர்க்கை ஏற்படுத்தும். எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த குறுகிய காலகட்டத்துல. அது எந்த குறுகிய காலகட்டம்? புதனினுடைய நகர்வு மேச ராசிக்குள்ள இருக்கும்போது பங்குனி மாதம் 12, அதாவது 23/3/2024 இருந்து 9/4/2024 வரைக்கும் அதுக்குண்டான ஒரு சாதகமான சூழ்நிலை உங்களுக்கு உண்டாகும். ஆனா அங்க குறிப்பு என்ன அப்படின்னா, உங்களுடைய சுய ஜாதகத்துல புதனினுடைய தசாபுத்தி அந்தரங்களும் குருவினுடைய தசாபுத்தி அந்தரங்களும் நடக்கணும். சுய ஜாதகத்துல இந்த கிரகங்களுடைய தசாபுத்தி அந்தரங்கள் இல்லைன்னா பெரிய லெவல்ல பொருளாதார முன்னேற்றத்தை பார்க்க முடியாது. ஆனா லாபமோ பொருளாதார முன்னேற்றமோ இல்லாம போகாது. அதனுடைய அளவீடு குறையும். 100 ரூபாய் லாபம் கிடைக்கிறதும் ₹1,00,000 கோடி ரூபாய் லாபம் கிடைக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. சரியா? அப்போ இந்த பொருளாதார முன்னேற்றம் வரணும் அப்படின்னா இந்த கிரகங்களோட தசாபுத்தி உங்க ஜாதகத்துல நடக்கணும். நடக்குதான்னு பாத்துக்கோங்க. கண்டிப்பா பொருளாதார முன்னேற்றம் வந்து துணிஞ்சு என்ன வேணாலும் செய்யலாம். ஸோ இப்போ புதன் இந்த வேலையை செய்யறாரு. அடுத்ததா செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் இந்த மாத துவக்கத்திலேயே, அதாவது பங்குனி மாதம் 2ஆம் தேதி 15/3/2024 அன்னைக்கு உங்க ராசிக்கு 6ஆம் இடமான ருணரோக சத்துருஸ்தானத்துல செவ்வாய் அமர்ந்து இருக்கிறாரு. அவர் வந்து பங்குனி 2ஆம் தேதியே பயிற்சி ஆகிறார். இந்த மாதம் முழுக்க உங்க ராசிக்கு 7ஆம் பாவத்துல தான் இருக்க போறார். உங்களுடைய 4ஆம் அதிபதி, உங்களுடைய 9ஆம் அதிபதி 7ஆம் பாவத்துல, அதாவது ஒரு கேந்திராதிபதி ஒரு திரிகோணத்துல இருக்கலாம்,
ஒரு திரிகோணாதிபதி ஒரு கேந்திரத்துல இருக்கலாம். அப்போ வந்து திரிகோணாதிபதி கேந்திரத்தில் இருப்பது எவ்வளவு நன்மை பயக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறத இந்த செவ்வாய் உங்களுக்கு இந்த மாதம் எடுத்து காட்டுவார். தந்தைக்கும் மகனுக்கும் சற்று கருத்து வேறுபாடுகள் வரும். அது ஆல்ரெடி அந்த சூரிய கிரகண டைம்னு சொன்னாங்கன்னா தந்தைக்கும் மகனுக்கும் வேறுபாடுகள் வரும். இங்க 9ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் சனீஸ்வர பகவானோட இணைய போறார். அப்பவும் தந்தை மகனுக்கு உண்டான சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரும். மேலதிகாரிகள் மூலமாக வேலை பளு வருவதை சொல்கிறது. அதிகமான வேலை பளு மேலதிகாரிகள் மூலமாக அதிக வேலை பளு வருவதை சொல்கிறது. இதையெல்லாம் சமாளிக்க வேண்டிய ஒரு சூழல். எல்லாமே என்னால சமாளிக்க முடியுமானா கண்டிப்பா சமாளிக்க முடியுங்க. அதுதான் பிரச்சனை. சரிங்களா? எவ்வளவு வேலை வேணாலும் கூட, எவ்வளவு வேணாலும் லோடு கொடு, நான் பார்த்துக்கிடுவேன் அப்படிங்கிற ஒரு தைரியம், ஒரு தன்னம்பிக்கை, அது எங்கிருந்து வருதுன்னே தெரியாது. இது வரைக்கும் இருந்தது, மறைமுகமா இருந்து இப்ப டைரக்டாவே சவால் விடுவீங்க. இந்த செவ்வாயினுடைய நேரடி பார்வையில் உங்க ராசி இருக்குது. கூடவே குருவும் பார்க்கிறாரு. செவ்வாய் குருவினுடைய பார்வை உங்களுக்கு அவ்வளவு தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் மனோதிடத்தையும் தரக்கூடிய ஒரு அமைப்பு. உடல் ரீதியாக ஏதாவது பிரச்சனைகள் இருந்தது, உடல் ரீதியாக கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆயிட்டீங்க அப்படின்னா அது கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவர் ஆகக்குண்டான ஒரு சூழ்நிலையை இந்த காலகட்டம் உங்களுக்கு ஏற்படுத்தி தரும். அது கண்டிப்பா ரெக்கவர் ஆகும். ரெக்கவர் ஆகாம போறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. என்ன கொஞ்சம் உடல் உஷ்ணம் அப்படிங்கிறது அதிகரிக்கும். திட்ட உடம்பா இருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் உடம்பு சூட்டை சரி செய்துக்கிறதுக்கு உண்டான வேலைகளை செய்யறது நல்லது. உடல் சூடு அப்படிங்கிறத சற்று அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுகிறது. செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் அதீதமான கோபத்தை தரும். ஆனா உங்களுடைய திறமைக்குண்டான அங்கீகாரத்தை பெற்று தருவதில் செவ்வாய் வல்லமை மிக்கவர். கண்டிப்பாக உங்களுடைய முழு திறமைக்குண்டான அங்கீகாரம் கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். குழந்தைகள்லாம் நல்லா படிப்பாங்க. பெரியவங்களுக்கு உடல் நல்லபடியா இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள மட்டும் சின்ன வாக்குவாதம் வரும். ஏன்னா செவ்வாய் போய் கூட சேர்றாரு. கருத்து மோதல்கள் வரும். தேவையில்லாத விஷயங்களுக்குள்ள இன்டர்ஃபியர் ஆகாம இருக்கிறது நல்லது. கருத்து மோதல்கள் வருவதற்குண்டான வாய்ப்புகளை இந்த செவ்வாய் ஏற்படுத்தி தருவார். கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க அப்படிங்கறத சொல்றது. சரியா? அதே போல தான தர்ம சிந்தனை அதிகரிக்கும். பொது ஜன மத்தியில் உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும். இன்னும் கூடுதலா சொல்ல போகும்போது வெளியூர் வெளிமாநிலத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றத்தை அடைவார்கள் அப்படிங்கிறத சொல்லலாம். வாகனத்துறையில் இருக்கிறவங்க, கெமிக்கல் ஃபீல்டில் இருக்கிறவங்க, மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கிறவங்க, அரசாங்க அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அந்த ஃபீல்டில் இருக்கிறவங்க, உங்களுக்கு வந்து கட்டிட துறைகளில் இருக்கிறவங்க, இவங்க எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். காலகட்டம் ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப சீக்கிரமாக டெவலப் ஆகிறதுக்கு உண்டான வேலைகளை செய்வீங்க. ஏன்னா செவ்வாய் உங்கள் ராசிக்கு பாக்கியாதிபதிங்க. அவர் வந்து 7ஆம் பாவத்திலேருந்து உங்கள் ராசியை பார்க்கறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஸோ அப்படி செவ்வாயினுடைய பார்வை மேலும் குருவினுடைய பார்வை உங்களுக்கு எல்லா விதத்திலையும் நன்மைகளை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு அமைப்பு சொல்லுது. எல்லா விதத்திலையும் நன்மைகள்னா என்னங்க, இருக்கிற பிரச்சனைகளை சமாளிக்கிறதுக்கு உண்டான தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் 2 பேரும் கொடுத்துருவாங்க. ஸோ அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு மனுஷனுக்கு தைரியம் தன்னம்பிக்கை கொடுக்குற கூட ஒருத்தர் இருந்துட்டா போதும், அவங்க முடியாத விஷயத்தை கூட செய்து காட்டிடுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு அமைப்பு தான் செவ்வாயும் குருவும் உங்களுக்கு தரக்கூடிய நல்ல விஷயம். அடுத்த ரொம்ப முக்கியமான கிரகத்தை பத்தி பார்க்க போறோம். சுக்கிர பகவான். சுக்கிரன் என்ன பண்றாரு, உங்க ராசிக்கு 3 வத்துக்கு அதிபதி போய் 8ஆம் பாவத்துல மறைகிறாரு. மறைஞ்சு உச்சம் அடைகிறாரு. 18 வருடங்களுக்கு ஒருக்கா அந்த கிரக சேர்க்கை அமையும். உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சுக்கிரனும் ராகுவும். அப்போ தொழில் சார்ந்த விஷயங்கள்ல தேவையில்லாத புதுமையான விஷயங்களை ட்ரை பண்ணக்கூடாது. இந்த விஷயத்த செய்யும் போது அதிகப்படியான லாபம் கிடைக்கும், நிறைய சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லி கூட இருக்கிறவங்களாம் ஆசைவார்த்தை காட்டுவாங்க. அதை நம்பி உள்ள இறங்கின நிறைய நபர்கள், இந்த மாதிரி கிரக அமைப்புகள் குறிப்பிட்ட ராசிகள்ல வரும்போது ஒரு சிலருக்கு இந்த மாதிரி அமைப்புகள் வரும். அப்படி பார்த்துட்டு வந்த வகையில 90% அதில் ஏமாற்றம் மட்டுமே மிஞ்சி போகிறது. நிறைய பேர் அதனால வேதனைப்படுறாங்க. தசாபுத்திகள்ல சுக்கிரனுடைய தசாபுத்தியோ ராகுவினுடைய தசாபுத்தியோ இருந்தாலும் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். கவனமா இருக்கணும். துணோட ஒரு புதினா இலையை கொண்டு வந்து பிடிங்கி போட்டு சாப்பிட்டு பாருங்க, இந்த மாதிரி ஸ்மெல் வருதா பிடிக்குதா அப்படின்னு சொல்லி போட்டு அந்த செடியை 2 லட்சம் ரூபாய்க்கு வித்துட்டு போய்க்கிறாங்க. இவரும் தெரியாம கண்ணை கட்டிடும். அந்த காலகட்டம் கண்ணை கட்டிடும். அப்போ ஆசையை தூண்டி ரொம்ப ரொம்ப சீப்பான பொருளை வித்துட்டு போயிடுவாங்க. ரொம்ப ஹை காஸ்ட்.
அந்த விஷயத்தில் ரொம்ப கவனமா இருங்க. தொழில்ல புதியதாக எந்த மாற்றங்களும் செய்ய வேண்டாம். இயல்புக்கு மாறாக இல்லீகல எந்த விஷயங்களும் செய்ய வேண்டாம். அது மீறி செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பா பெண்கள் மூலமாகவும் தொழில் சார்ந்த விஷயங்கள்ல பெண்கள் மூலமாகவும் அசிங்க அவமானங்களை சந்திக்க வேண்டிய சூழல் உண்டாயிடும். 3ஆம் அதிபதி 8ல இருந்து உச்சமாகிறது அப்படிங்கிறது அதுவே பாதிப்பு தான். கூடவே ராகுவும் அங்க இருக்கார் அப்படிங்கும்போது எரிவதின்னு எண்ணெய் ஊற்றுற மாதிரி இந்த சுக்கிரனுடைய லீலைகள் அப்படிங்கிறது உங்களை தலைகுனிய வச்சிடும். பெண்களாலையும் அக்கம் பக்கத்தினராலையும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அத்தை மனைவி இப்படி பெண்கள் வர்க்கமாக இருந்தாலே போதுமானது, அந்த வேலையை செஞ்சிடும் சுக்கிரன். ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். 3-8ல ராகு கூட சேரும்போது எந்த மாற்றங்களையும் செய்யாதீங்க. தொழிலையும் சரி நார்மல் லைஃப்லையும் சரி புதுசாக எந்த மாற்றமும் செய்ய வேண்டாம் அப்படிங்கிறத மட்டும் புரியாயிருங்க. சுக்கிரன் எப்போ மீன ராசியை விட்டு மேச ராசிக்கு பயிற்சி ஆகிறாரோ அது வரைக்கும் கவனம் கவனம் கவனம். சுக்கிரனுடைய தசாபுத்திகள் நடந்தாலும் சுக்கிரனுடைய நட்சத்திரங்களான பரணி பூரம் பூராடத்துல எந்த கிரகம் தசாபுத்தி நடத்தினாலும் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இல்லை அப்படின்னா வரக்கூடிய நாட்கள் அசம்பாவிதங்கள் சற்று நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு சிம்மத்திற்கு. இப்போ இந்த பிரச்சனைகளால் நடக்கக்கூடாது அப்படின்னு என்ன சார் பண்ணணும் அப்படின்னா, அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்களுக்கு சென்று முருகனுக்கு நல்லெண்ணெய் போட்டு வழிபாடு பண்ணிக்குவாங்க. பிறந்த கிழமை அன்னைக்கு பிறந்த நட்சத்திரத்தை பக்கத்தில் அறுபடை வீடுகள் எந்த வீட்டு பக்கத்தில் நீங்கள் இருந்தாலும் சரி அறுபடை வீடுகளில் ஏதோ ஒரு வீடுக்கு போயிட்டு வாங்க. பிறந்த நட்சத்திரத்தை அன்னைக்கு போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. உலக மக்கள் அனைவருக்கும் எல்லா விதத்திலையும் நன்மைகள் நடக்கணும்னு சொல்லி எல்லாம் உள்ள பரம்பொருளை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவு முடிச்சுக்கிறேன். நன்றி.